சென்னையில் பெட்ரோல் விலை முன்னெப்போதும் இல்லாத அளவாக 1 லிட்டர் 92 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அரசின் உத்தரவை திருப்பி எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். பெட்ரோல் 1 லிட்டர் 27 காசு விலை உயர்ந்து 92 ரூபாய் 25 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1 ரூபா மிச்சேட்டனா காப்பி தண்ணியை குடிச்சிக்கங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். ஏங்க மிஷின் பச்சை கட்டி தான் மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுறீங்களா? ஆமா, 650 ரூபா. மாப்ள, எனக்கு அப்பயே தெரியும்டா. எக்ஸ்ட்ரா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும். டீசல் லிட்டருக்கு 32 காசு விலை அதிகரித்து 85 ரூபாய் 63 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதிகபட்சமாக கடலூரில் 1 லிட்டர் பெட்ரோல் 93 ரூபாய் 97 காசுகளாகவும் உள்ளது. கொஞ்சம் குறைக்கப்படாதா? குறைச்சிருவோம். நான் இதுவரைக்கும் யாருக்காகவும் குறைக்கல, உங்களுக்காக குறைக்கிறேன். அதுவும் இந்த தம்பி நல்ல மனசுக்காக குறைக்கிறேன். இவ்வளவுதான் என்னால குறைக்க முடியும். 1 லிட்டர் டீசல் 87 ரூபாய் 31 காசுகளாகவும் உள்ளது. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? அண்ணன் மாறு தளராம நங்கு நடந்து வா. நங்குன்னு தொடர்ந்து 10வது நாளாக இன்றும் பெட்ரோல் டீசல் உயர்ந்துள்ள நிலையில் இவற்றை ஜிஎஸ்டி வரிக்குள் ஏன் கொண்டு வரவில்லை என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது ரசாயன கெமிக்கல். என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். உங்க இந்த விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் நடுத்தர மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வெளியில பக்தோன் வாங்கி குடிக்கிறது கூட கடன் கட்டையா, அதுக்கு கூட 10 பைசா எவனும் இல்லைன்ட்டா. அந்த கடன் எப்படியா கட்ட முடியும்? நீங்களே சிந்திச்சு பாருங்கய்யா. இது யார் செய்த குத்தம்? நான் செய்த குத்தமா? நான் என்ன பண்ணுவேன்? முக்கியமா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி எடுத்துட்டு வந்து ஜிஎஸ்டில எல்லா வகையான பொருட்களும் ஜிஎஸ்டில வந்தாலும் கூட பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டில வரல. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இதனால மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்குது இந்த பெட்ரோலும் டீசலும். வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறாங்க. கூட வந்து நான் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 3000 ரூபாய் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகுது. ஒரு 5000 ரூபாயில இருந்தது இப்போ 8000 ரூபாய் 10000 ரூபாய் ஆயிடுது பெட்ரோலுக்கு. மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை, பிராந்தி கடைக்காரன் வந்து பெட்டி கடைக்காரன் வரைக்கும் நீ தேடி கிட்டிக்கான். இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன்? எனக்கு யார தெரியும்? வேற என்ன பண்றது? விலைவாசியும் ஏறிடுச்சு. அடிப்படை வருமானம் ஒண்ணுமே ஏறல. இருக்கிற வருமானமே கம்மியாயிருந்தா இருக்க தவிர இன்க்ரீஸ் ஆகல. மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மள வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த? ரெண்டாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரேட் இதை வச்சு நிறைய ஏறுது. எனக்கு இது சரியா படலை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் காய்கறிகளின் விலை கிடுகிடு என உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் காய்கறிகள் இறக்கி வந்த நிலையில் தற்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் குறைந்த அளவிலான லாரிகள் மட்டுமே வருகின்றன. ஏன்னா எரிபொருள் செலவுல தான் வண்டி வாடகை வருது. இப்போ இதனால் அத்தியாவசிய பொருளுடைய விலையை கட்டுப்படுத்த முடியும். அதனால கட்டுக்கடங்காத விலைவாசி ஏற்றத்தை மக்கள் சந்திக்கிறார்கள். இது ஒன்றோட ஒன்று சார்ந்தது. இதனால் அங்கு இதுவரை இல்லாத அளவில் காய்கறிகளின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. ஐயோ, ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு குண்டா போடுறானுங்களே. குறிப்பாக சின்ன வெங்காயம் 180 ரூபாய் வரையும், பெரிய வெங்காயம் 60 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. இது அது இல்ல. ஐயோ, தள்ளுங்கடா. குறிப்பாக சின்ன வெங்காயம் 180 ரூபாய் வரையும், பெரிய வெங்காயம் 60 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி கிலோ 8 ரூபாய், வெங்காயம் 15 ரூபாய். இனிமே வெங்காயம் வாங்கினா கூட தங்கமலைக்கு தான் போகணும் போல. மேலும் கருவேப்பிலை 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
பார்த்து போதுங்க. என்ன இம்ம நீங்கள் யாரும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. என்ன நான் இப்போ வேற மாதிரி போயிட்டேன் பார்த்துக்கலாம். சாதாரணமாக வந்து கருவேப்பிலை வந்து நம்ம சமையலுக்கு வந்து எதுக்கும் உதவாத கருவேப்பிலைன்னு சொல்லுவோம். இந்த கருவேப்பிலையோட விலை இன்னைக்கு விலை 160 ரூபா ஒரு கிலோ. இந்த நிலைமை எடுத்துச்சுன்னா மக்கள் என்ன செய்வாங்க? புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். வியாபாரிகள்ட்ட வந்து அவங்க வந்து சில பேர் வந்து மலிப்பான கருவேப்பிலை கொசுரா கொடுக்குறாங்க. இப்போ உள்ள விலையில் வந்து 10 கிலோ கருவேப்பிலை ஒரு வியாபாரி 1600 கொசுரா கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கு. ஏமா சார் நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன் எம்ஏ சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. அதனால் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து பெட்ரோல் டீசலுக்கான விலை உயர்வை வந்து கட்டுப்படுத்தி அதுக்கான வரியை குறைச்சி. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? பெட்ரோலில் 10% எத்தனால் இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் ஒரு அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். மன்னனையின் கலப்படம் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். எங்களுக்கு எங்கெங்க சொத்து இருக்குதுன்னு எங்க ஐயா காலத்தையும் தெரியாது, எங்க காலத்தையும் தெரியாது. எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. என்ன கொடுமை சரவணனது. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால். டேய் நம்ம மாலை போடு. ஜோர கேட்கட்டு. அமுகு டுமுகு அமால் டுமால். சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை 5வது நாளாக தொடர் ஏற்றத்தில் காணப்படுகிறது. தொடர் ஏறுமுகத்தில் இருக்கும் பெட்ரோல் விலையை நினைத்தால் கவலையாக. சென்னையில் பெட்ரோல் விலை முன்னெப்போதும் இல்லாத அளவு. அண்ணா எவனாச்சும் வந்து கேட்டா இது ஏன் வண்டி இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப நாளா அது இங்கேயே கிடக்குதுன்னு சொல்லியிருக்கேன்னா எதுக்கு நீங்களும் கடை எடுத்துங்க வந்துருவாங்க. பெட்ரோல் டீசல் விலை Put the link of the Facebook in YouTube comments and share the YouTube video as the Facebook status.